பிரச்சனை நிறைய புள்ளிகள் இருக்கு லட்சுமி. இப்போ செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்ப பலருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது இது யாருக்கான செய்தி? ஒருவேளை பாஜகவே சொன்னாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா? இதையும் பேச வேண்டியிருக்கு. திரு தினகரன் அவர்கள் நயினார் நாகேந்திரனை குறிவைச்சு பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் மாதிரி இவருக்கு கூட்டணியை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? எப்படி அமைய போகுது இனி காட்சிகள்லாம்? காட்சிகள்லாம் எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். எலெக்ஷன் போது இப்படிதான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணின்னு எந்த கட்டத்திலையும் சொல்லவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏ ஆட்சி அமையும் அவங்க சொன்னதை எந்த கட்டத்திலையும் அங்கீகரிக்கவும் இல்லை. இன்னமும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிங்கிறது பெரிய அளவுல ஒட்டுதல் இல்லாமலாம் ஒரு சூழல்ல தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் நேற்றைக்கு பேசும்போது அவர் வெளிப்படையாக பேசியது மிகச் சரியானது அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 70-80% தொண்டர்கள் மத்தியில் அது சரியானது. கட்சி ஒருங்கிணைந்தால் ஒரு பலம் இருக்கும், பலம் இருந்தால் நம்ம திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியுன்ற எண்ணம் எல்லார்கிட்டையுமே இருக்கிறதுனால இது சரியானதுன்னு ஒரு பார்வை எல்லார் பக்கத்துலேயும் இருந்தது. ஆனால் பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய மௌனம், அவர் எந்த கூட்டத்திலையும், நேற்றைக்கு மூணு கூட்டம் நடந்தது, அதுக்கு பிறகு எந்த கூட்டத்திலையும் இதை பற்றின எந்த பேச்சையும் அவர் எடுக்கலை. அவருடைய அமைதி ரொம்ப சரியாக இருந்தது. ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டியாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில் நடந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு முடிவு யார் எந்த விதத்தில் எங்கே எதிர்த்து பேசினாலோ இல்லை, தலைமை எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அதற்கு மேலே யாரும் எந்த முடிவும் தலைமையை நீங்கள் எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எந்த விதமான ப்ரெஷருக்கும் லீடர்ஷிப் அடிபணியாதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இன்னைக்கு செங்கோட்டையனுக்கே பதவி இல்லை, நீங்கள் கட்சியில் வெறும் உறுப்பினர் தான் அப்படின்னு சொன்ன போது, நாளைக்கு ஒருவேளை மற்ற மாவட்ட செயலாளர்கள் செல்லூர் ராஜுவாக இருக்கலாம், இல்லை உதயகுமாராக இருக்கலாம், இல்லை வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இது மாதிரியான எந்த கோரிக்கையோடும் யாரும் முன்வர மாட்டார்கள். ஸோ இங்கேயே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஆமாம், இனிமே யாருமே ஒருங்கிணைப்பை பற்றியோ வெளியில போனவர்களை பற்றியோ நீங்கள் பேசுவதற்கு, அதாவது இது ஆக்ஷன்ல அவர் பதில் சொல்லிட்டார். இதற்கு முன்னால ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அதெல்லாம் காலம் கடந்து போயிட்டதுன்னு. ஆனா அதற்கு பிறகும் இது இந்த கோரிக்கை வரும்போது இந்த இன்னைக்கு இருந்த ஆக்ஷன் அதுக்கான மெசேஜ். அதுல ஒரே ஒரு கேள்வி லட்சுமி, இதுல இப்போ செங்கோட்டையன் தொடங்கி பலருமே இந்த 6 பேர் போனாங்க, 6 பேர் வலியுறுத்தினாங்க ஒருங்கிணைப்பை அப்படின்னு சொல்லப்படுற நத்தம் விஸ்வநாதன், வீரமணி, CV சண்முகம்லாம், இந்த 6 பேர் அமைதியாகவே இருக்கிறாங்க. செங்கோட்டையன் மட்டும்தான் பேசினாரு நடவடிக்கைன்னு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள்லாம் இப்ப வேலுமணி இருக்கிறாங்க, KP எல்லாருமே பவரை கொடுத்துட்டாங்களா? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். அப்படி வந்துருச்சா கட்சி செட்டப்? இல்ல, செட்டப் வந்துதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே பேச முடியாத ஒரு நிலையில இருக்காங்கன்றத மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அவர் செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசிட்டார். ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே கார்டனோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு சீனியர் லீடர் ஏடிஎம்கேல. அதுவும் இல்லாம சசிகலா தரப்புலையும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸா அந்த இருந்த ஒரு நிர்வாகி, ஒரு முன்னாள் அமைச்சர், எல்லாமே அவர் எப்போதும் ஜெயலலிதாவினுடைய அந்த கேம்பெயின் ரூட் எல்லாமே அவர் தான் போட்டிருக்காரு. எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்றதுனால அவர் இதை வெளிப்படையாக பேசினார். தான் பேசினா அவருக்கு முன்ன பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடியவர்களை அல்லது டெல்லியில் இருக்க ஹைகமாண்டர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. இன்னைக்கு இது பேசினா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு குரல் ஒலிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. அவங்க நயினார் நாகேந்திரனோட திரும்பவும் அதே சாஃப்ட் டோன்ல முடிஞ்சு போயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்னன்னா, அண்ணாமலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேவையில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் தேவை. மற்றவங்க வேண்டாம், மற்றவங்க யாருமே வேண்டாம். அதாவது டிடிவி தினகரனோட வெளியில போனவர் தாங்க அவர் ஏடிஎம்கேல. பன்னீர்செல்வம் அவர்களுடைய தர்மயுத்தத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையுது. அந்த ஆட்சிக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும்போது டிடிவி தினகரன் தரப்பில் இருக்க ஒரு 18 எம்எல்ஏக்களும் இன்னும் கொஞ்சம் நிர்வாகிகளும் போறாங்க. அதுல ஒருத்தர் நயினார் நாகேந்திரனும் கூட. ஆனால் நயினார் நாகேந்திரன் அதற்கு பிறகு என்ன பண்றாரு, விலகிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துடுறார். இதுதான் நடந்தது. இப்போ டிடிவி தினகரனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு விதமான உரசல் இருந்தது உண்மை.
அந்த உரசல் இனி வந்து நயினார் நாகேந்திரன் தான் இன்னைக்கு சவுத்தில் அவர் தான் ஒரு லீடர்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வரதுனால, சசிகலாவையும் உள்ள கொண்டு வரதுனால அந்த சமூகத்து வாக்குகளை எல்லாம் வாங்கிட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நயினார் நாகேந்திரன் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத்தில் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி போதும்னு நினைக்கிறார் அவர். அதுதான் இதுல இருக்கக்கூடியது. இதுல இன்னைக்கு வந்து இதுல பிஜேபியோட ரோலே கிடையாது. ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தா இதுல பிஜேபியோட ரோல் இருந்திருக்கலாம். ஆனா இதுல இது இருக்கக்கூடியது எல்லாமே அதிமுகவுக்கு உள்ளாக எல்லாருமே அவங்க பார்ட்டி ரீயூனைட் ஆகணும், ரீயூனைட் ஆக வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி இருந்தா போதும் அப்படின்ற இடம் மட்டும். அந்த இடம் தான் இப்ப வெற்றின்னு வருகிற போது இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்தாதாங்க திமுக வீழ்த்த முடியுன்றப்ப இப்ப டெல்லிக்கெல்லாம் போய் தேர்தல் வியூகம்லாம் வகுக்கப்பட்டதுன்னா தினகரன் வெளியேறிட்டார், ஓபிஎஸ் வெளியேறிட்டார், அன்புமணி இன்னும் சொல்ல, பிரேமலதா அவர்கள் ஜனவரின்றாங்க, அவ்வப்போது திமுகவை பாராட்டுறாங்கன்னா இருக்கிறவங்களே வெளியில போறதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசலையா பாஜக? குறைஞ்சபட்சம் இல்ல ஏடிஎம்கே லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சுதான் அவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவர் நினைக்கலன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்ப தேவை வந்து கட்சியை அவர் பக்கம் ரீட்டைன் பண்ணிக்கிறது தான் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ ஒருவேளை இவர் செங்கோட்டையனுடைய கோரிக்கைக்கோ அல்லது வேறு யாராவது சொல்றதுக்கோ சரின்னு சொல்லி இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாருன்னா அவர் தான் சிஎம்னு அவரால் முடிவு பண்ண முடியும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பவர் இருக்கும், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாரும் கட்டுப்படுவார்கள். ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவிடுது, இந்த கூட்டணிக்கு தோல்விக்கு வந்துட்டது அப்படின்னா, ஏற்கனவே 10 தேர்தல் நீங்க தோத்துட்டீங்க, இப்போ இந்த தேர்தலும் நீங்க தோத்துட்டீங்க, உங்களால எந்த முடிவுகளையுமே சரியா எடுக்க முடியலன்னு திரும்பவும் லீடர்ஷிப்புக்கான ஒரு பெரிய இஷ்யூ வராதான் என்னங்க? அவரோட பொசிஷனை அவர் அசர்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. வரவே விடக்கூடாதுன்றதுதான் அவர் தெளிவா செஞ்சிருக்காரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஓபிஎஸ்க்கு ஏடிஎம்கேக்குள்ள வர்றது மட்டும்தான் ஆப்ஷன், அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு அவர் திமுகவுக்குள்ள போனாலும் அவருக்கு அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவருக்கு அரசியல் எதுவுமே இல்லை. தாவேக்காவுக்கு போனார்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல தேனியிலே ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. ஆனா சசிகலா ஏற்கனவே நான் 2021 ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்க. சசிகலா இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காருங்க, அவர் எதுக்குங்க திரும்பவும் ஏடிஎம்கேக்குள்ள போகணும்னு கேட்கணும். அவர் கூட்டணியில இருக்கிறதுக்கு ஆனா நிபந்தனை மட்டும் தான். ஆமா, கூட்டணிக்கு இருக்கிறதுக்கான நிபந்தனை அவர் வைக்கிறது சரிதான். ஏன்னா அவருக்கு திரும்பவும் ஒண்ணு சொல்றாரு, அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்மூத் செயிலிங்கா இருந்தது, அதற்கு பிறகு இதுல வந்து சிக்கல் இருக்கு. அது சிக்கலுக்கான காரணம் நயினார் நாகேந்திரனுக்கும் டிடிவிக்குமான ஈக்குவேஷன்ஸ் இன்னைக்கு இல்ல, இது வந்து 2018 இருந்து வர்றது.